திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறதுங்க. நான் திமுகவை சேர்ந்தவன் இல்லை. ஆனால் திமுக செய்திருக்கிற சில நல்ல விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். நீ குழந்தைகள் காலை உணவு திட்டம், பெண்களுக்கு இலவச பயணம், பெண்களுக்கு தங்குவதற்காக தோழி திட்டம், அதை விட முக்கியமான திட்டம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம், கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். கைம்பெண்கள், விதவை பெண்களுக்குன்னு ஒரு ஆணையத்தை உருவாக்கியிருக்காங்க. இது எந்த நாட்டிலாவது நடந்திருக்கிறதா, எந்த மாநிலத்திலாவது நடந்திருக்கிறதா? அப்ப இந்த திட்டங்கள் தான் பேசும். அதனால இவங்க என்ன களங்கங்கள் ஏற்படுத்தினாலும் அதையெல்லாம் மீறி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற நல்ல திட்டங்கள் தான் மக்கள் மத்தியில் இப்ப சென்று அடையும். அது மட்டும் இல்லாம அந்த பெண் குழந்தைகளை படிக்க வைப்பதற்கான திட்டம், அதே மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோன்னா பசங்களாம் கேட்டாங்க, ஏங்க நாங்களாம் படிக்க வேணும், ஆண்களுக்கும் அதே மாதிரி ஒரு திட்டம், பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்காங்க. இந்த அரசாங்கம் எப்படியாவது இவைகளை எல்லாம் தடுத்து ஒரு கரி பூசி அழிக்க முடிய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அது நடக்காது. மக்கள் மத்தியில் இந்த திட்டங்கள் நன்றாக போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெண் பயனடைந்தவராகத்தான் இருக்கிறார். அதனால் நீங்க என்ன பிரச்சாரம் செய்தாலும் இந்த பிரச்சாரங்கள் எடுபடாது. மீண்டும் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற மதச்சார்பற்ற கூட்டணி தான் தமிழ்நாட்டில் 2026 ஆட்சியை அமைக்கும்.